தொப்பம்பட்டி வடக்கு ஒன்றியம் வேலம்பட்டி ஊராட்சி வளர்ச்சி மற்றும் சாதனை பணிகள். புதிய சாலைகள் ரூபாய் 4.7 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலைகள், ஃபேவர் பிளாக் நடைபாதைகள் மற்றும் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் வேலம்பட்டி பஞ்சாயத்துலேருந்து சின்ன வேலம்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் வனிதா. எங்கள் ஊருக்கு தண்ணி இல்லாமல் கட்டுப்பாடாக இருந்ததுங்க. கூட்டு குடிநீர் திட்டம் அமைச்சு கொடுத்துருக்குறாருங்க. அப்புறம் எங்கள் தோட்டத்து சாலைகளுக்கெல்லாம் மண் தடமாகவே ரொம்ப வருஷமாக இருந்ததுங்க. தார் ரோடு அமைச்சு கொடுத்துருக்குறாருங்க. காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகையெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறாருங்க. பல நலத்திட்ட உதவிகளும் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் பெருவாரியான இலவச வீட்டு மனை பட்டாக்களுமே கொடுத்து எங்கள் ஊருக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார்கள். அங்கன்வாடியுடன் இணைந்து புதிய பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டுள்ளது. குடிநீர் மற்றும் நீர் மேலாண்மை மதிப்பீடு ரூபாய் 77.49 லட்சம். குடிநீர் விநியோகம் மக்களின் தாகம் தீர்க்க ரூபாய் 38.19 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பைப்லைன்கள், மோட்டார்கள் மற்றும் விநியோக பணிகளும் ரூபாய் 9.90 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. எங்கள் ஊருக்கு இது நாள் வரை ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு 30 வருஷமாக எங்கள் ஊருக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ரேஷன் கடை இந்த ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் பொருட்கள் வாங்கிட்டு இருந்தோம். இந்த தடவை எங்கள் ஊருக்கு அமைச்சர் உணவுப்பொருள் வழங்கத்துறை அமைச்சர் புதிய கட்டணம் கட்டி இப்போ நியாய விலை கடை பொருட்கள் எங்கள் ஊர்லேயே வாங்கிக்கிற மாதிரி பெரியவங்க நடக்க முடியாங்களோ ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி தார் ரோடு வசதி, தண்ணீர் வசதி, மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி சிறப்பான திட்டங்களை இப்போ நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீர் சேமிப்பு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ரூபாய் 29.40 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. பாதுகாப்பான இருப்பிடம் மதிப்பீடு ரூபாய் 62.69 லட்சம். கலைஞர் கனவு இல்லம் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் நோக்கில் ரூபாய் 18.60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க ரூபாய் 10.65 லட்சம் மதிப்பீட்டில் பசுமை மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. பல திட்டங்களையும் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, ரேஷன் கடை, சமுதாய கூடம் உருவாக்கி கொடுத்த மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கும் 7வது முறையாக வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் வேலம்பட்டி ஊராட்சி சின்ன வேலம்பட்டி கிராமத்தில் பொம்மியம்மா பேசுகிறேன். வணக்கம். எங்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி ஐயா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு மண் சாலை அமைத்து, சார் சாலை அமைத்து கொடுத்தாங்க. தண்ணி வசதி செஞ்சு கொடுத்தாங்க. ஜம்பு அமைத்து கொடுத்துருக்காங்க. வீட்டுமான பட்டா கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தாங்க. மராமத்து இது எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போ ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு, ஆதார் கார்டு இல்லாதவங்களுக்கு எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பெண்கள் காப்பீட்டு திட்டமும் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் அவர்களும் அமைச்சராக சக்கரபாணி அவர்களும் வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போங்க. நன்றி. மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் அமைச்சராக சக்கரபாணி அவர்களும் வருவதற்கு எங்களுக்கான உதவிகளை முயன்றது செய்வோம். 6 முறை அமைச்சராக இருக்கிறார். 7வது முறையும் அவரே அமைச்சராக வர வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.